வாங்க கலர் கோலமாக செய்யலாம். இது வந்து அரிசி மாவு, ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி, அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதில் எப்படி கருப்பு கலரு மிச்ச கலர்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க, ஒரு 4 கலர் தானே கேசரி பவுட்ரு இருக்குது, மிச்ச கலர் எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க கால் பண்ணி. அதனால் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பசங்க வீட்டில் நிறைய வச்சுருக்கோம். இதில் எந்த கலர் நீங்கள் போடுறீங்களோ அதே கலரே உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு 2 ட்ராப் போட்டு கூட 2 சொட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரைங்க. அப்போ தான் அந்த கலர் உங்களுக்கு வரும். என்கிட்ட இதில் பிளாக் இல்லை, மிச்ச கலர் எல்லாம் இருக்குது. பிளாக் அது மாதிரி பிளாக்குக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக பசங்க வீணாக்கி வச்சுருப்பாங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் கூட 2 ட்ராப் தண்ணி ஊற்றி மிக்சர் போட்டிங்கன்னா பிளாக் கலர் கிடைக்கும். இதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா தேங்காய் ஓடு இருக்குல்ல, கொட்டாங்குச்சி, அதை லைட்டாக எரிய வச்சிங்கன்னா அது எரிஞ்சு முடிஞ்சோடனே அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா கருப்பு கலர் கிடச்சிடும். அதையும் இந்த அரிசி மாவும் ஒன்றா கொட்டு இன்னொரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா கருப்பு கலர் வந்துடும். மினிமம் இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும், பெரிய பசங்க இருக்கிற வீட்டிலலாம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த கொட்டாங்குச்சி அதை எரிய வச்சு கூட கருப்பு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச கலர்லாம் வந்து ஆலா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சிங்கன்னா நிறையாவும் செய்யலாம். இருங்க, உங்களுக்கு கருப்பு கலர் வந்து நான் இப்போ வந்து அரைச்சின்னு வந்து காட்டுறேன். இது காஞ்சே போச்சு எங்கள் வீட்டில். அது கூட உங்களுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு கடையில் விற்கிற மாதிரியே வேணும்னா இந்த மாதிரி ஜிகுனா போகுது. சும்மா ஒரு 2 சொட்டு அதில் போட்டிங்கன்னா போதும். அரைக்கும் போதே கூட லைட்டாக, அவ்வளோதான், நிறையலாம் வேணாம். இதை போட்டு இப்போ அரைச்சிங்கன்னா அப்படி கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. கரும்புக்கு போட கருப்பு கலரு. எங்கள் பாப்பா வீணாயிடுச்சுன்றதுனால நிறைய போடுறாங்க. போதும் நிறைய போடக்கூடாது. அவ்வளோதான். கூட ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சின்னு வர பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க அரைச்சின்னு வந்தாச்சு பாருங்கள், கருப்பு கலர். இதை லைட்டாக இப்போ காய வச்சு நம்ம கோலம் போட யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றணும்ல, அதனால் ஈரமாக இருக்குது. இது காய வச்சா சூப்பராகிடும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? இதுமாரி தான் ரெடி பண்ணுவோம் கருப்பு கலர். இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதுவும் நம்ம கையாலே செஞ்சு நம்ம கோலம் போட்டால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளே தயாரித்தோம் அப்படின்ற இதுலேயே இன்னும் சூப்பராக போடுவோம். இந்த மாதிரி தான் கருப்பு ரெடி பண்ணுவோம். மிச்சம் எல்லா கலரும் வந்து இதிலே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதிலே ரெடி பண்ணலாம்.